உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். உள்ளாழ்ந்து தீபத் திருவிழா எதனால் தொடங்கப்பட்டது, அதனுடைய பின்னணி ரகசியம் என்ன, அதுக்கு பின்னாடி அறிவியல் என்ன சார்ந்து இருக்கு அப்படின்ற விஷயத்துல நான் ஆய்வு செஞ்சிருக்கிறேன். அதனால இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நாம தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆன்மீக பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. என்ன பண்றாங்க, தண்ணியால் தான் ஆபத்து கண்டம் அப்படின்னு தெரியும் போது தண்ணிக்கு எதிரானது எது, நெருப்பு. அப்ப குளிர் மேகமூட்டமாக வரக்கூடிய மேகமூட்டம் இடத்துல நெருப்பை உண்டாக்கினால் வெப்ப சக்தியானது குளிர் சக்தி நீக்கிடும். சயின்ஸ் ரீதியாக பார்த்தா திருவண்ணாமலை தான் உயரமான குன்று, மற்ற குன்றுகளை விட அண்ணாமலையார் குன்று தான் உயரமான குன்று. இப்போ 6 குன்றுகளோடு சேர்த்து திருவண்ணாமலை மையமாகத்து கார்த்திகை முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் தான் பரணி தீபம் ஏற்றுறாங்க. அது கார்த்திகை மாதத்தில் தீபத்தை ஏற்றும் போது அங்கே ஓட்டி விழுது. இது குளிர் வரக்கூடிய மேகக்கூட்டங்களுக்கு தீபம் ஏற்ற 6 குன்றுகள் 6 இடத்துல ஓட்ட போடுறாங்க. அந்த நேரத்தில் வீடுகள் தோறும் விளக்கேற்றுங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்தந்த மேக கூட்டங்கள் வரக்கூடிய திரள்கள் உடஞ்சி போயிட்டு புயலை தடுக்குது. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் 20 ஆண்டு காலத்துக்கு மேலே சாதுவாக வாழ்ந்துருக்கிறவர் தான் மோகன். அவர் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்குமா, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சார். சார், கிட்டத்தட்ட திருவண்ணாமலை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லிட்டு இருக்கிறீங்க சார். எல்லாருக்குமே டக்குன்னு திருவண்ணாமலை அப்படின்னா நினைத்தவுடன் முக்தி கிடைக்கக்கூடிய ஒரு மகா பிரம்மாண்டமான ஒரு இடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவன் அக்னி சுரூபமாக அங்கே காட்சி அளிக்கிறாரு அப்படின்னு. திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீப திருவிழா தான். ஸோ மலை மேலே உச்சியில் எரியக்கூடிய அந்த தீபம் பக்தர்களுக்கு அவ்வளோ மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமாக கொண்டாடுறோம். ஸோ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு பற்றி சொல்ல முடியுமா? ஆமாம்மா, நிச்சயம். என்னை நன்றாக இறைவன் படைத்தினன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. முதல்ல ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்க பார்வையாளர் கொடுக்க தான் நம்ம இது போன்ற தொடர் நிகழ்ச்சியில் கொடுக்க முடியுது. அதனால் நமக்கு எந்த அளவுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு அவங்கள வேண்டிக்கிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறோம். இப்போ என்னென்னா, தீபத் திருவிழா ஏற்கனவே பதிவில் சொல்லி இந்த மலை மேலாம் ஏறி தீபத் திருவிழா நடக்கும்போது தலையே நனையாமல் இருந்தது, இடுப்புலாம் நனைஞ்சுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். அது மட்டுமே மிராக்கிள் இல்லை. அதுக்கப்புறம் உள்ளாழ்ந்து தீபத் திருவிழா எதனால் தொடங்கப்பட்டது, அதனுடைய பின்னணி ரகசியம் என்ன, அதுக்கு பின்னாடி அறிவியல் என்ன சார்ந்து இருக்குது அப்படின்ற விஷயத்தில் நான் ஆய்வு செஞ்சுருக்கிறேன். அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ அணைகள், டேம் அதெல்லாம் கட்டப்பட்டு நீர் தடுப்புகள்லாம் நிறையா இருக்குது. இப்போ இந்த காலத்தில் தாண்டி புயல் வந்தால் நம்மளால் தாங்க முடியல, வெள்ளம் வந்தால் தாங்க முடியல. எல்லாம் ஏரிக்குள்ளார வீட்டை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளார தண்ணி வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய காலம் இப்போ. அப்போ அப்படி கிடையாது. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க காலம் வெறும் காடுகளாக தான் இருந்துச்சு. காடுகள், ஏரிகள், ஆறுகள், இப்படி தான் குளம், குட்டைகள் இப்படி தான் இருந்துச்சு. இதெல்லாம் நிரம்பி ஒழும்போது இந்த ஆண்டுதோறும் 2 புயல்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க தீபாவளி மூட்டம், தீபமூட்டம். ஏன் இதை தீபாவளி மூட்டம்னு சொல்கிறாங்க, அதை தீப மூட்டம் சொல்கிறாங்கன்னு அப்படி ஒரு சிந்தனை எனக்கு முதல்ல தோன்றுச்சு. அப்போ தீபாவளி மூட்டம்னா தீபாவளிக்கு ஒரு புயல் வருது, அதை தீபாவளி மூட்டம்னு மேகமூட்டத்தை சொல்கிறாங்க. அடுத்து தீபத்தை ஒரு மூட்டம் வருதுனாக்கா தீபத்தை ஒட்டி ஒரு மேகமூட்டம் வருது, அதனால தீபமூட்டம்னு சொல்கிறாங்கன்னு இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன். சரி, அடுத்தது லெவல் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த காலத்தில் தடுப்பணைகளே இல்லாத காலத்தில் ஆறுகள் பெருக்கெடுத்து இப்போ வர மாதிரிலாம் இல்லை, காட்டாற்று வெள்ளம்னு சொல்லுவாங்க. அந்த காட்டாற்று வெள்ளம் வரும்போது அணைகளே இல்லாத மாதிரி என்ன செய்யும், அப்போது கிராமங்களை, ஊர்களை அழிக்கும். அந்த அழிக்கும் போது ஆணிரைகள் சொல்லக்கூடிய ஆடு மாடுகளை அந்த வெள்ளமானது அடிச்சுட்டு போயிடும். திடீர் எப்போ வரும்னே சொல்ல முடியாது காட்டாற்று வெள்ளம். அதனால் மேய்ஞ்சிட்டு இருக்கிற ஆடு மாடு எல்லாம் அடிச்சு வெள்ளத்தில் ஓடும்போது பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்க, மக்கள் போய் அரசர்கிட்ட முறையிடுவாங்க.
ஐயா மன்னா என்னுடைய நாடு போச்சு, இது மக்கள் போயிட்டாங்க, ஆடு மாடு போயிடுச்சு, குடிசை போயிடுச்சு, குந்தத்துக்கு இடம் இல்லை. அப்போ தான் நெற்குதிர்கள் அங்கே வச்சாங்க. உணவுப் பொருளில் அரண்மனையில் நெற்குதிர்கள் அங்கே வச்சு இந்தமாரி காலத்தில் மக்களுக்கு சோறாகிப்பட்ட சத்துணவுன்றெல்லாம் அன்றைக்கே வந்து போச்சு. நம்ம சும்மா அதை வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அந்த காலத்திலே வந்து பாதுகாப்பு நெற்குதிர்கள் வச்சு தானியங்கள் சேமித்து தானிய கிடங்குகள் வச்சு அரசன் வந்து மக்கள் வெள்ளப்பெருக்கு வருகின்ற ஆபத்து நேரத்தில் இது கொடுப்பாங்க. இன்னும் கேட்டால் டெம்பிள் டாப் சொல்லக்கூடிய கலசத்திலே அதுதான் இருப்பு. ஓகே, ஆமாம், தெரியுதுங்களா? ஞாபகம் இருக்கா? ஆமாம். கலசத்திலே நவதானியங்கள் எதுக்கு கொட்டி வைக்கிறான்? கோபுரம் அளவுக்கு வெள்ளம் வந்து போச்சுன்னா மொத்தமே அழிஞ்சிடும். வந்து போச்சுன்னா அதை வச்சு நம்ம அழிஞ்சிடும். அதை மீண்டும் நவதானியங்களை கொட்டி உற்பத்தி பண்றதுக்கு நெல் சேமிப்பு தானியங்கள் சேமிப்பாக தான் கலசத்தாண்டிக்கு வச்சாங்க. கும்பாபிஷேகம் அப்பயும் அதே தான் வச்சாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன செய்வாங்க? மன்னன் கிட்ட போய் முறையிடான், சோறு போட்டுருவான். இயற்கையை தடுக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன செய்வான் மன்னன்? அவனோட மேலே கடவுளாக நினைக்கூட குருமார்களை போய் தேடுவான். குருமார்கள் தேடும்போது என்ன செய்வாங்க? குருமார்கள்லாம் ஒருத்தவங்க கலந்து ஆலோசனை பண்ணுறாங்க அவங்க. அப்போ இடைக்காட சித்தர் முத கொண்டு எல்லாரும் இருந்திருக்கலாம். திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய சித்தர்கள் மகான்களாக சேர்ந்து மன்னன்லே நம்மக்கிட்ட வந்து நிற்கிற போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நாம தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆன்மீக பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? தண்ணியால் தான் ஆபத்து கண்டம் அப்படின்னு தெரியும்போது தண்ணிக்கு எதிரானது எது? தண்ணிக்கு எதிரானது நெருப்பு. அப்போ குளிர் மேகமூட்டமாக வரக்கூடிய மேகமூட்டம் இடத்துல நெருப்பை உண்டாக்கினால் வெப்ப சக்தியானது குளிர் சக்தி நீக்கிடும். ஓகே, இதான லாஜிக்கு. அதன்படி என்ன செய்கிறாங்க? 6 குன்றுகள் தமிழ்நாட்டில் 6 குன்றுகள் முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகள். 6 குன்றுகள். அந்த 6 குன்றுகளையும் மேகமூட்டத்துக்கு இணையாக இருக்கிற குன்றுகளில் போயிட்டு தீபத்தை நெருப்பை உண்டாக்குறாங்க. 7வது படை தான் மருதமலை. ஓகே, ஆமாம். அதில் தலைமையிடமாக இருக்கிறது திருவண்ணாமலை. 6க்கும் தலைமையாக இருக்கக்கூடியது எது? முருகப்பெருமான் அருணகிரிநாதரை தாங்கி பிடிச்சாருன்னா எல்லாத்துக்கும் தலைமை வந்து திருவண்ணாமலை. அது மட்டும் இல்லை, சயின்ஸ் ரீதியாக பார்த்தா திருவண்ணாமலை தான் உயரமான குன்று மற்ற குன்றுகளை விட. அண்ணாமலையார் குன்று தான் உயரமான குன்று. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ 6 குன்றுகளோடு சேர்த்து திருவண்ணாமலை மையமாகத்து கார்த்திகை முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் தான் பரணி தீபம் ஏற்றுறாங்க. அந்த மழைக்கு கூடிய கார்த்திகை பெண்கள், கார்த்திகை என்றாலே மழை தான். கார்த்திகை, அதனால கார்த்திகை மாதம்னு வச்சாங்க. பெண்களுக்கு கார்த்திகை பெண்களுக்காக மட்டும் இல்லை, கார்த்திகை மாதம்னாலே ஐப்பசி கார்த்திகைனாலே அடைமழைன்னு தான் பேர். அப்படி இருக்கும்போது கார்த்திகை மாதத்தில் தீபத்தை ஏற்றும் போது அங்கே வந்து ஓட்டி விழுது. இது குளிர் வரக்கூடிய மேகக்கூட்டங்களுக்கு தீபம் ஏற்ற 6 குன்றுகள் 6 இடத்துல ஓட்ட போடுறாங்க. ஒன்று சேர விடாத திரள் அடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வீடுகள் தோறும் விளக்கேற்றுங்க, வெப்ப சக்தியை உண்டாக்குங்க, இல்லங்கள் தோறும் கோயில் தோறும் சொக்கப்பனை கொடுத்துங்க, வீடுகள் தோறும் விளக்குங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்தந்த மேக கூட்டங்களில் வரக்கூடிய திரள்கள் வந்து உடஞ்சி போயிட்டு புயலை வந்து தடுக்குது, பெருமழையை தடுக்குது. இங்கே வரக்கூடியதெல்லாம் ஒன்று, அதாவது பலவீனமாகி கரையை கடந்து, அதாவது நாகப்பட்டினம் அந்த பக்கத்தில் பலவீனமாகி கரையை கடத்தும். அப்படி இல்லைன்னா ஆந்திராவில் போயிட்டு கரையை கடக்குது, ஒடிசா ஆந்திராவுக்கு போயிடுது. ஆக தமிழக வெள்ளை பகுதி பாதிக்கப்படுகிறது. இது அறிவியல், அன்றைய ஆன்மீகம் சொன்ன இன்றைய அறிவியல். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டேம்லாம் கட்டப்பட்ட பிறகும் பாதிப்பு இருக்கிறதுனா இவங்க செய்கிற இயற்கை பேரிடர் தான் நான் சொல்லுவேன். ஓகே, அப்போ இது வந்து இதற்கு பின்னாடி நம்ம ஒரு ஆன்மீகம் இருந்தாலும் இதற்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. அன்றைக்கு ஆன்மீகம் தான் இன்றைய அறிவியல் நான் சொல்லிக்கிட்டு வரேன். எப்பயுமே சொல்லக்கூடியது வந்து அன்றைய ஆன்மீகம் இன்றைய அறிவியல். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. இப்போ பண்ணால் சேமிப்பு என்பது அன்றைய ஆன்மீகத்தை சொல்லி கோயில் மேலே வச்சிருது ஆன்மீகம். அதுக்குள்ளார நெற்கலைஞர்களுக்கு சேமித்து வச்சது அறிவியல். ஓகே, அதுபோல் இப்போ எல்லாமே இப்போ ஒரு சித்தர் பாடல்லேருந்து ஒரு பாட்டு எடுத்திருக்கிறாங்க. அந்த பாட்டினுடைய ஆய்வு செஞ்சு பார்த்தா மின்கலம் எப்படி செய்வதுங்கிறது அன்றைக்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பேட்டரியை வந்து மின் உற்பத்தியை வந்து எப்படி செய்ய. அப்போ ஏன் அந்த காலத்தில் பறக்கும் தட்டில் பறந்துருக்கக்கூடாது, வேறு உலகத்துக்கு போயிருக்கக்கூடாது, நவகோள்கள் ஏன் கண்டுபிடிச்சிருக்கக்கூடாது? அதை வானவியல் அர்த்த சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய நூல்கள்லாம் அப்போ இருந்துச்சு. அந்த வானவியல் அர்த்த சாஸ்திரங்கள்லாம் இன்றைக்கி வழக்கொழிஞ்சு போட்டதுனால தான் இன்றைக்கி வந்து நம்மளை அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளிநாட்டுக்காரன் சீனா போன்றவர்களாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வச்சு அவங்க பெரிய டெவலப் ஆகி இன்றைக்கி வல்லரசு ஆகிட்டுருக்காங்க. நம்மளாம் எப்பயோ வல்லரசு ஆகிட்டோம், ராஜா காலத்திலே வல்லரசு ஆகிட்டோம். அதனால தான் இந்த தேசத்தை இந்தியாவை முழுமையும் ஒரு சோழ மண்டலம் ஆண்டுச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதற்கப்புறம் வந்தவர்கள்
சில குழப்பங்களால், பிரச்சனைகளால், ஆக்கிரமிப்பில், படையெடுப்புகளால் இப்படியெல்லாம் நம்ம சிதறி அடிக்கப்பட்டதுனால பல விஷயங்கள் நம்ம இழந்துட்டோம். இன்னும் கேட்டால் அண்ணாமலையாருடைய உற்சவமூர்த்தி இருக்கு இல்லையா, நடராஜர் உற்சவமூர்த்தி இருக்குல்ல, பல ஆண்டுகள் கிணறு தண்ணிக்குள்ளார இருந்திருக்குது. படையெடுப்புகளால் வந்து தண்ணிக்குள்ளார போட்டு வச்சு எத்தனையோ உயிர் தியாகங்கள் அதை கொடுத்து பாதுகாத்துருக்குறாங்க. ஓகே. அதனால தான் சிதம்பரம் தீட்சிதர்கள் இன்றைக்கும் வரைக்கும் அவங்க எங்கள் கோயில்னு சொல்லக்கூடிய உரிமை எனக்கு அவங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக அவங்களுக்கு உயிர் தியாகம் செய்து அந்த கோவிலை வந்து நிர்மாணிச்சிருக்கிறாங்க. நம்மள்கிட்ட கொடுத்தா எப்பயும் ஏலம் போட்டு போயிட்டுருப்பாங்க. அந்தமாரி ஒரு சூழல் இன்றைய காலவட்டு வரைக்கும் ஆன்மீகத்துக்காக அர்ப்பணிக்கின்ற குடும்பங்கள்லாம் இன்றைக்கு இருக்குது. காரணம் ஏன்னா அந்த பழைய சயின்ஸு, இன்றைக்கு இருக்கிற சயின்ஸை அறிவியல் பூர்வமாக அவங்க உணர்ந்து அதை வந்து இப்போ தமிழே படிக்காத வெளிநாட்டிலலாம் இருக்கிறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், அந்த இதெல்லாம் தமிழ் படிக்க தெரியாது. ஆனால் இன்றைக்கி நமச்சிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு மந்திரத்தை தேவாரம் திருவாசம் பாடுவாங்க. செவி வழி செய்திகளாக அன்றைக்கும் வெளிநாடுகளில் பக்தி வளர்ந்துருக்குது. அதனால் மிகப்பெரிய மிராக்கள் என்னன்னாக்கா அதை வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு குடும்பம் பாதுகாத்து அதை அடுத்த ஜெனரேஷன் மெல்ல மெல்ல தள்ளிட்டு போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான். போன வருஷம் தீபத்திருவிழா 13ஆம் தேதி தொடங்குச்சு. அப்போ நான் வந்து 13ஆம் தேதி தீபத்திருவிழா சுபத்தை தராதுன்னு வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் போட்டிருந்தேன். ஓகே. 13ஆம் தேதி சுபத்தை, ஏன்னா 13ஆம் நம்பர்ன்றது ஒரு அபசகுணமான ஒரு விஷயம் நம்ம பேச்சு வழக்கில் இருக்குது. ஆமாம், இது வந்து நியூமராலஜி படி இது வந்து ஒரு அமானுஷ்யமான எண் அப்படின்லாம் அப்படி 13ஆம் தேதி கரெக்டாக தீபத்திருவிழா வருது. அந்த 13ஆம் தேதி தீபத்திருவிழா வந்து சுபத்தை தராதுன்னு சொன்ன உடனே அப்போ தான் தொடர்ந்து பேரிடர்களாக உருவாச்சு, மழையும் செஞ்சுது, எல்லாம் செஞ்சுது. இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் அது பாதிப்பு ஏற்படுது. அப்போ இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பேரிடர்கள், பிரச்சனைகள் எல்லா வகையிலையும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் அது நடந்துகிட்டு. பட் ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தீப திருவிழா, அந்த தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது 4 நட்சத்திரம்லாம் பார்த்து தானே அதற்கான அதுதான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 13ஆம் தேதின்னு ஒரு நியூ இதில் வந்து உட்காந்துடுச்சு. அதை போய் மாற்ற முடியாது. தீபத்திருவிழா கார்த்திகை பரணி நட்சத்திரம் என்னைக்கும் அன்னைக்கு நடந்தே ஆகணும். அந்த தேதியில் அது வந்து உட்காந்துட்ட பிறகு அது வந்து இயற்கையோட இடர்பாடை தவிர நம்ம மனிதர்களால் ஏற்பட்டதே கிடையாது. அது விதி, கர்மா. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கர்மாவை அனுபவிச்சுக்கிறதுக்கு இதை நம்ம சொல்கிறோம். எங்களை மாதிரி பெரியவங்க சொல்கிறத கேட்டுட்டு அதை தான் சொல்கிறேன். இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்து நான் சொன்னது வந்து அது பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் வேர்ல்டு லெவலில் பிரச்சனை வார் வர வரைக்கும் வந்துடுச்சு இல்லை. சீனா போர், அந்த போர், இந்த போர்னு எல்லாம் நம்ம பார்த்துட்டோம்ல. அதனால் நம்ம சொல்கிறோன்னா இப்போ ஆன்மீகவாதிகள் ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா இப்பயும் சொல்கிறேன், ஒன்று தெரிஞ்சால் செய்யுங்க, இல்லை தெரிஞ்சவங்களை வச்சு செய்யுங்க தான் நம்ம ஆன்லைன்லேருந்து சொல்கிறோம். தீபத்திருவிழா மீட்டிங் நடக்கும். அப்போ மீட்டிங்கில் நடக்கும்போது நாங்களாம் எங்களெல்லாம் அழைப்பாங்க. கலெக்டர் ராஜேந்திரன் பிரிவில் 2013, 2008 13 வரைக்கும் எங்களை அழைப்பாங்க. அப்போ தான் நான் போயிட்டு மலை மீது மின்சாரம் கொண்டு போது கேள்விப்பட்டேன். மலையை சுற்றி பட்டையாக நான் விபூதி பட்டை மாதிரி மலையை சுற்றி போட போகிறாங்க, லைட்லேயே போட போகிறாங்க, மலையை சுற்றி மேலே வரைக்கும் ஸ்டெம்ப் நட்டு லைட் போட போகிறாங்க அப்படின்னு இது கேள்விப்பட்டேன். எனக்கு ஷாக் அடித்த மாதிரி ஆகிப்போச்சு. இதை கேள்விப்பட்டேன். உடனே மீட்டிங்கில் போயிட்டு பேசுகிற கலெக்டராக என்ன அவர் என் பேரை சொல்லி என்ன மகன் சொல்லுங்கள், எதை சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாரு கலெக்டர். கேட்கும்போது சார் இதுமாரி மலை மீது மின்சாரம் கொண்டு போகிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம், சிம்பிளாக நட்டாச்சு, லைட் தான் போடணும், எஸ்பி தான் அது கிட்டேருந்து எல்லாம் மேற்பார்வை பார்த்து செய்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன் சார் அது தப்பு சார், அது இன்றைக்கு அது வந்து உங்களுக்கு எளிதாக தெரியலாம், நல்லதாக தெரியலாம், ஆனால் பிற்காலத்தில் வந்து அது பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா மலை மீது மின்சாரம் கொண்டு போனால் அங்கே ரியல் எஸ்டேட் தான் நடக்கும், கீழே நடக்கிற பிஸ்னஸ் வந்து மேலே நடக்க போகுது. அப்போ கட்டிடங்கள் பெருகி போய் என்டிசி தோற்றங்கள் காட்சி அளிக்கிறது மறுத்து போயிடும், காணாமல் போயிடும். அப்போ வந்து என்டிசி தோற்றங்கள் மூழ்கிச்சுன்னா மூலிகைகள் இடம்பெயர்ந்துடும், மூலிகைகள் அழிஞ்சு போச்சுன்னா சித்தர்கள் இடம்பெயர்ந்து போயிடும். அப்போ ஆன்மீக நகரம் என்பதற்கே இது வந்து இல்லாமல் போயிடும். அப்போ வெறும் நகரம். இப்போ அது ஒரு விஷயம். அதுலேருந்து அவர் என்ன சொல்லிட்டாரு, இனிமேல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த லைட்டெல்லாம் நிறுத்திட்டாங்க. மேலே போடுறதுலாம் ஹெட்லைட் போட்டுட்டு நாங்கள் போகிறோம், ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனால் புதிய வீடுகள்லாம் கனெக்ஷன் கொடுத்துட்டு வராங்களே, இருக்க மேலே ஏறிட்டு போகுது புதிய வீடுகள்லாம், அப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த விஷயத்தை. ஆனால் வீடுகள் வந்து இன்றைக்கும் புது வீடுகள் லைன் கொடுக்குறாங்க, அது தப்பு. அந்த விஷயத்தில் நம்ம இன்னும் அதை வந்து நம்ம காம்ப்ரமைஸே ஆகலை. ரெண்டாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் ரஜினிகாந்த் வந்து கிரிவல பாதையெல்லாம் லைட் போட்டார். அதெல்லாம் வரவேற்பக்கூடிய விஷயம். ஆனால் இந்த லைட்லாம் இன்றைக்கி இல்லை. அதெல்லாம் எடுத்து போட்டு மறுபடியும் கணக்கு காமிச்சிட்டு மறுபடியும் வேறு லைட் போட்டாங்க. இன்றைக்கி பவர்ஃபுல் கிரிவலம் பூரா டே ஆஃப் ஆகிடுச்சு. அது ஒரு பிரச்சனையே இல்லை, அது தப்பு இல்லை. மக்களுக்காக லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு பெருகி வரும்போது அந்த லைட் போட்டதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால்
இயற்கையை தொட்டால் இயற்கை நமக்கு பாடம் கற்பிக்கும். இதுதான் நம்ம சொல்ல வரோம் லாஜிக் வந்து. இயற்கை பேரழிவு செய்தால் இயற்கை நமக்கு பெரிய பாடத்தை கற்பிக்கும். அதுதான் மலை சரிவு போன்ற விஷயங்கள்லாம் நடந்து காலங்காலமாக இல்லாத சரிவு இன்றைக்கி நடக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும்.